ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், பேக் டு அனதர் வீடியோ. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோவில் ஃபுல்லாக மைக் பயங்கர இஷ்யூ, ஸோ ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த வீடியோ அப்லோட் பண்ணியே வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ ஒரு ஹெட்செட் வாங்கியிருக்கேன் மைக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியலை எனக்கு. இதுவும் டெக்ஸ்டைல் மாதிரி தான். இப்போ எங்கே பிளான்னா ராமேஸ்வரத்து வரைக்கும். எங்களுக்கு அதுதான் ரொம்பவும் பக்கம். ஸோ ராமேஸ்வரம்னு பார்த்துட்டோம்னா நிறையா பிளேசஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பைக்கர்ஸும் சரி டூரிஸ்டர்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ், ஏன்னா அதை க்ராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அதை தாண்டினா தனுஷ்கோடி, அது இல்லைன்னா கோயில், இது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் பாம்பன் பிரிட்ஜுக்கு அப்புறம் இருக்குது. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அது அந்த இடம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மினி போர்ட் மாதிரி தான். நானும் சேனல் நேம் வைக்கிறேன் வச்சுக்கிட்டே இருக்கேன். எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைய மாட்டேங்குது. லாஸ்ட் வீடியோவில் நிறையா பேசியிருந்தேன், எல்லாமே போயேந்தி ஆக்சிடென்ட் கேஸ்லாம் இருந்துச்சு. அதில் மொத்தம் அவுட்டு. இதுதான் எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட். செம்ம மழைங்க இடையில. இந்த பக்கம் கொஞ்சம் மழை இல்லை, அதனால தான் எடுத்து கோபுரம் ஏற்றிட்டேன். முன்னாடி பசங்க போயிட்டாங்க. வானம் பார்த்த பூமின்னு தண்ணியாக தான் கிடக்கு. இப்போ போயிட்டு பசங்களையும் பிடிக்கணும். பாத யாத்திரை மாதிரியே போகிறாங்கப்பா, எங்கேருந்து வராங்கன்னு தெரியலை. ஆக்சுவலாக இது சபரிமலை சீசனுங்கிறதுனால அங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வர்றாங்க நிறையா பேர். அதுவும் இல்லாமல் இது மான்சூனுக்கு வந்து நிறையா பைக்கர்ஸும் இங்கிட்ட தான் வர்றாங்க. எப்பயுமே இங்கிட்ட வருவாங்க அந்த லாஸ்ட் ரோட பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது, நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. இப்போ நிறையா வண்டி இப்போயே பார்த்துட்டேன். நான் ஒரு 10 பைக்ஸுக்கு மேலேயே பார்த்துட்டேன். போலீஸ் இன்னும் மண்டபத்துக்கு 12 கிலோமீட்டர்ஸோ 10 கிலோமீட்டர்ஸோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட மெமோரியல் பார்த்து அந்த லைனை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். சிசி பைக் இருந்தாலும் அம்மா வண்டியும் ஒரு சிசி பைக்கு தான். இந்த இடத்துக்கு வர்றோம், ஷூட் எடுக்கிறோம். ராமேஸ்வரம் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ், தனுஷ்கோடி ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ். இந்த இடத்துக்கு நான் ஷூட் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு இப்போ கங்கனை கட்டிக்கிட்டு. ரயில்வே ட்ராக்கு இந்த இடத்துல இது
ட்ரெயின் வந்து பசங்க நினைக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் நினைக்கிறாங்களா. இந்த மண்டபம் கேம்ப், அதாவது இந்த இடம் கொஞ்சம் நேவி கண்ட்ரோல் ஏரியா. சம்திங் சார் எங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்து வந்தது. ஆனால் எதுக்கு நான் நிறுத்துறீங்க? எக்கச்சக்க க்ரௌடுங்க. இதே தான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். ஆக்சுவலாக அங்கே இருக்குது. கடல் கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிலாம் அலை நல்லா தான் இருக்குது, நல்லா வருது அலை. இன்னொன்று கைஸ், ஆக்சுவலாக வெஹிக்கிள் எங்கிட்ட கொண்டு வந்து எல்லோரும் போடுறதுக்கு ரீசன் அந்த பக்கம் ஃபைன் இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து நிறைய பேர் பிரிட்ஜு மேலேயே நிறுத்தினாங்கன்னா ஓவர்லோடு ப்ளஸ் வந்து விண்டு அதிகமாக இருக்கிறதுனால விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் விழுந்திருக்காங்க ஒரு 2-3 டைம் இதுக்கு முன்னாடி. அது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத சேட்டை. அந்த பக்கம் இறங்கி போகிறோம். நல்லது. இது தலைவர் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த வண்டி ஃபுல்லாக மேலே போட்டு விட்ருவார். கேமரா பார்க்குறீங்களா? இதெல்லாம் அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. நாளை இறங்கிடுச்சுங்க. Jolly, I think so. ஒரு வீடியோ போட எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. தக்காளி மழை பெய்யுது நிற்கிது. இப்போலாம் சரியான அடி மழை. இனிமேல் பார்த்து ஓட்டணும். முன்னாடி போகிற வண்டியோட சாரல் வண்டியில் ஏறும். முன்னாடியே போயிடுவோம். குந்தகால் பக்கம்தாங்க இதில் இருந்து. யாருங்களா ஹெல்மெட்டும் கிடையாது. ஆட்டுக்குள்ளே வர்றது கேட்டால் லோக்கலுங்கிறது. இந்த வந்து சொல்லுங்க அக்கால் மடம். இதுதான் இப்போ தான் இதில் இருந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டு இதாங்க. போமா கிரிப்பே இல்லாமல் இருக்கு. கிரிப்பு டவல் இருக்காயா?
தண்ணி ஏன் கை வழுக்குது புடி. சரி அங்கே போய் பார்த்துக்குறோம், அங்கேருந்து வரும்போது எடுப்போம். வர மாட்டேங்குதுய்யா, இறங்கி வாங்க. இதை திருங்க, இதை இப்படி திருங்க, உனக்கு லூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி இரு. எனக்கு கை டைட்டாக இருக்கு. இங்க சார்ஜை காணா. சரி முன்னாடியே போய்க்க, ஆனால் ரொம்ப முன்னாடி போயிடாத. ஓகே, இதுதாங்க எங்களோட ஃபேவரேட்டு ரோடும். அப்படியே அட்டகாசமாக இருக்கும் இந்த ஏரியாவில். குந்துக்கால் பார்க்குறதுக்குனே ஒரு குரூப்பு வந்து தெரியும். சாப்பிட்டு போகிறாங்க குட்டி பசங்க. இந்த இடத்துல ட்ரோன் வேறு எடுக்கணுங்க, வந்து எடுத்து ஒரு சினிமேட்டிக் வியூ. அப்படியே இந்த ஏரியாவே அப்படியே அந்த என்ன சொல்கிறது, இந்த பொள்ளாச்சிலாம் காட்டுறாங்க எல்லா ஏரியா, அப்படியே ஜில் கிளைமேட்டு, மலைக்காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் என்ன, போன வாரம் தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இங்கே மறுபடியும் வந்துட்டோம். போன டைம் வரும்போது காரில் வந்தோம், இந்த டைம் வரும்போது பைக். என்ன கிளைமேட்டு தெரியுமா இந்த ஏரியாவே. ஆக்சுவலாக பைக்கர்ஸ் இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது. ஃபேமிலியாக வந்தாலுமே சேஃபான ஒரு ஏரியா தான் இது. ஒன்று வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ராக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது. குந்துக்காலில் தான் இருக்குது. அதையும் கவர் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணி காட்டிடுறேன். ஸோ மெயினாக இப்போ காட்ட போகிறது இந்த வியூ. அவ்வளவும் அழகான ரோடு, பேச்சஸ்லாம் கிடையவே கிடையாது இந்த ரோட்டில். அப்படியே வச்சு வேகமாக ஓட்டுறதை விட ரசித்து ஓட்டலாம் இந்த ஏரியாவை. மோஸ்ட்லி ஹைவேல வேகமாக ஓட்டுவேன். இந்த மாதிரி ஏரியா, இந்த மாதிரி ஜில்னஸ்லாம் கிடைக்காது. எங்கள் ஏரியாலாம் ரொம்ப ரேர் தான் ஜில்லுன்னு வர்றது. அது குட்டி தரப்பாலம் மாதிரி, தண்ணி ஓடுறதுக்காண்டி அந்த சிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. தரப்பாலம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் ஜென்ரேஷன் ஆளுகளுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க தரப்பாலம். அதை கலாச்சிட்டு வந்து இருந்தது. அந்த இடத்துல சிமெண்ட்டாக போடுறதுக்கு ரீசன் வந்து அது ஃபுல்லாமே வந்து தரப்பாலம் மாதிரி, தண்ணி தேங்கிடுச்சுன்னா இங்கிட்ட இருந்து அங்கிட்டு இது பண்ணுறதுக்கு. ஏன்னா ரோடை பேத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுவும் இல்லாமல் ஓடவும் செய்யாது. இதெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட்டுங்கிறதுனால அரிச்சு ஓடுறதுக்கு இது பண்ணும்.
என்னமோ தான். பசேல் இருக்காங்க ஏரியா, அமையவே அமையாது இந்த மாதிரி. ஆனால் இந்த ஏரியா எப்பயுமே இப்படி தான் இருக்கும். வெயில் டைம்லேயுமே வந்து இந்த மாதிரி இந்த புல் தர வேணும்னா இல்லாமல் இருக்கலாம். பட் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தென்னந்தோப்பாக தான் இருக்கும் இந்த ஏரியாவே. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா அவரோட விவேகானந்தர் இது, லெஃப்ட்டு பீச்சு தான். இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் அது விவேகானந்தர், அது விவேகானந்தர் ஏரியா. இது குந்துகாலோட ஃபிஷர்மேன் போர்ட்டு. போகலாம். இதாங்க இது வந்து இந்த ஃபிஷர்மேனோட ஏரியா. ஸோ இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் இது, அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போக முடியாது, வலையை பிரித்து போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மீன் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போக கஷ்டம். அதுதான் ஃபிஷர்மேன், இது வந்து மார்க்கெட்டு கூடம். விடலாம், கேட்டுட்டு விடுவோம். அண்ணே விட்டுக்கலாமாண்ணே, ஏன்னா அவங்க வலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க.